ஹாய் கைஸ், வெல்கம் பேக். புதுச்சேரியிலேருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் வந்திருக்கு. ஸோ அதை பற்றி நான் கிளியராக வந்து சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கு. ஓகேவா? அப்ளிகேஷன் வந்து ஆல்ரெடி இப்போவே ஓப்பன் ஆகிடுது. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 10/2/2025 அன்றைக்கே வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுது. இப்போ க்ளோசிங் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 28/2/2025. ஸோ நாளைக்கு வந்து நாளையோட முடியுது. ஓகேவா? இந்த வீடியோ கொஞ்சம் லேட்டாக தான் மேக் பண்ணுறேன். இப்போ இதில் என்ன ஒரு சிறப்பம்சம்னு பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் டேட்டு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. டென்ஷேட்டிவாக தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, கன்ஃபார்மாக இருக்கும் அப்படின்னு வந்து எதுவும் சொல்லலை. ஸோ 16/3/2025 சண்டே வந்து உங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் வந்து இதுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்களோ, ஸோ இது வந்து ஒரு குரூப் சி போஸ்ட்டு. என்ன போஸ்ட்னு பார்த்தா ஜூனியர் இன்ஜினியர் அசிஸ்டன்ட் மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர். ஸோ சூப்பரான போஸ்ட் இது. டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கு. ஓகேவா? ஸோ சேலரியும் வந்து நல்லாவே கிடைக்கும். டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி பார்த்தீங்கன்னா 11. கேஸ்ட் வைஸ் வந்து ரிசர்வேஷனும் வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வந்து படிச்சிருக்கணும். இல்லைன்னா டிப்ளமோவில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து அந்த ஸ்ட்ரீமில் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும். அது வந்து முக்கியமாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணுங்கள். இதில் என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி இன் ஆட்டோமொபைல் ஆர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சொல்லிட்டு ஒரு ரெகக்னைஸ் யூனிவர்சிட்டியில் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும். உங்கள்ட்ட ப்ளஸ் வந்து டிரைவிங் லைசன்ஸ் வந்து இருக்கணும். என்னென்ன எதுக்கெல்லாம் டிரைவிங் லைசன்ஸ் இருக்குன்னா மோட்டார் சைக்கிள் இருக்கணும், ஹெவி குட்ஸ் வெஹிக்கிள்ஸ்க்கு இருக்கணும், ஹெவி பேசஞ்சர் மோட்டார் வெஹிக்கிள். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு, லாரி, அதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து மோட்டார் சைக்கிள் வந்து லைசன்ஸ் வந்து எதிர்பார்க்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு டிப்ளமோவில் வந்து நீங்கள் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கு 3 இயர்ஸ் படிச்சிருக்கலாம், இல்லைனா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 3 இயர்ஸ் அதுமாரி படிச்சிருந்தாலும் நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? உங்களுக்கு வந்து டிப்ளமோவில் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸும் வந்து ஒரு 1 இயர் வந்து எதிர்பார்க்குறாங்க. ஆட்டோமொபைல் ஒர்க் ஷாப் அண்ட் மேனுஃபேக்சரிங்னு சொல்லிட்டு டிரைவிங் லைசன்ஸ் வந்து கம்பல்சரி. இன்னொன்று இதில் வந்து முக்கியமானது எதுன்னு பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது நீங்கள் வந்து கொடுக்குறீங்களா, அது முன்னாடியே செக் பண்ணுவாங்க. அதில் வந்து நீங்கள் தப்பான இன்ஃபர்மேஷன் உங்கள்கிட்ட இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களை டிஸ்குவாலிஃபை தான் வந்து பண்ணுவாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடியே வந்து 2022 வந்து விட்டுருந்தாங்க. அதில் வந்து யாரெல்லாம் ஷார்ட் லிஸ்ட் ஆனாங்களோ அவங்க லிஸ்ட்டு மட்டும் லாஸ்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. நான் லாஸ்ட்டாக காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இதை கொடுத்துருக்காங்க பாருங்க, நோட்னு சொல்லிட்டு ஆல் த அப்ளிகேஷன் ரிசீவ்ட் வில் பி ஸ்க்ரீன்ட் பிஃபோர் த கண்டக்ட் ஆஃப் ஓப்பன் ரிட்டன் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ஒன்லி. அது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு த டிரைவிங் லைசன்ஸ் அத்தாரைசிங் டு டிரைவ் மோட்டார் சைக்கிள், ஹெவி குட்ஸ் வெஹிக்கிள், ஹெவி பேசஞ்சர் மோட்டார் வெஹிக்கிள்ஸ் அண்ட் த அதர் எலிஜிபிலிட்டி கண்டிஷன் ஆஸ் பர் கிளாஸ்ன்னு சொல்கிறாங்க. த நோட்டிஃபிகேஷன் வில் பி வெரிஃபை ஆஃப்டர் த டிக்ளரேஷன் ஆஃப் ஓப்பன் ரிட்டன் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் மட்டும் எக்ஸாமுக்கு முன்னாடியே வந்து நாங்கள் செக் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 28/2/2024. ஸோ நாட் எக்ஸீடிங் வந்து 30 இயர்ஸ்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளஸ் வந்து உங்களுக்கு கேஸ்ட் வைஸ் வந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஸேஷன் வந்து இருக்கும், அதையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஓபிசி எம்பிசி கேட்டகரினா 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, எஸ்சினா 5 இயர்ஸு, எக்ஸர்வீஸ் மேனா ப்ளஸ் 3 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்சர்வீஸ் அப்ளிகன்ஸுக்கு வந்து ஒரு ப்ளஸ் 3 இயர்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ யாரெல்லாம் இதுக்கு வந்து எலிஜிபிளாக இருக்கீங்களோ உங்கள்ட்ட டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் கம்பல்சரி நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நேட்டிவ் வந்து உங்களுக்கு புதுச்சேரியாக வந்து இருக்கணும், கம்யூனிகேட்டிவ் சர்டிஃபிகேட்டு சரி இதெல்லாம் வந்து உங்கள்கிட்ட கம்பல்சரியாக வந்து இருக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுமே வந்து இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்கும். ஒரே 1 டேல வந்து முடிச்சிருவாங்க. ஓகேவா? உங்களுக்கு வந்து சிலபஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா பேப்பர் 1ல் வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ட் ரீசனிங் அண்ட் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் இருக்கும், கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் இந்தியன் பாலிட்டி இருக்கும், ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் ஜென்ரல் சயின்ஸ் வந்து இருக்கும், இங்கிலீஷ் லாங்குவேஜ் கிராமரு அந்த காம்ப்ரிஹென்ஷன் அதெல்லாம் வந்து இருக்கும், கம்ப்யூட்டர் நாலேஜ் பற்றி உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும்.
ஸோ 100 கொஸ்டின்ஸ் இருக்கும், 100 மார்க்ஸு, 2 ஹவர்ஸில் வந்து எக்ஸாம் வந்து நடக்கும். ஓகேவா? பேப்பர் 2க்கும் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 2 தான் வந்து வெயிட்டேஜ் வந்து அதிகம். இதுக்கு வந்து 25% தான் வந்து பேப்பர் 1க்கு. ஆனால் பேப்பர் 2க்கு பார்த்தீங்கன்னா 75% வந்து வரும். ஸோ அதில் தான் வந்து மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி, ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படிச்சிருந்தீங்கன்னா அதுலேருந்து சிலபஸ் வைஸ் வந்து கேட்பாங்க. ஸோ மெட்டீரியலு, ப்ரொடக்ஷனு, குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்டு எல்லாத்தையும் பற்றியும் பேப்பர் 2ல் வந்து கேட்பாங்க. நம்பர் ஆஃப் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 80, மேக்ஸிமம் மார்க் பார்த்தீங்கன்னா 18 வந்து சொல்லியிருக்காங்க. 2 ஹவர்ஸ் நடக்கும். ப்ளஸ் வந்து 20 வந்து பேசிக்ஸ் ஆஃப் மோட்டார் சைக்கிள் ஆக்டு, ரூல்ஸு அதெல்லாம் வந்து பற்றி கேட்பாங்க. ஸோ இதில் வந்து நெகட்டிவ் மார்க் இருக்குது. 0.25 வந்து உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின் வந்து ரெடியூஸ் ஆகும். இதில் வந்து முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து முக்கியமான விஷயம். 25% வில் பி கிவன் ஃபார் பேப்பர் 1க்கு, 75% வந்து பேப்பர் 2க்கு வந்து தராங்க. ஓகேவா? ஸோ இது வந்து நீங்கள் பிளாக் பால் பாயிண்ட் பென் தான் நீங்கள் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் எக்ஸாமு. மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு இதுவாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இது வந்து இதே மெத்தடில் வந்து ஃபாலோ பண்ணுவாங்கன்னு தெரியும். யாருக்கு மார்க் கொஞ்சம் அதிகமாக எடுக்கிறாங்களோ அந்த வயசில் தான் வந்து குவாலிஃபை பண்ணப்படுவீங்க. ஓகேவா? டேட் ஆஃப் வென்யூ, எங்கே எக்ஸாமினேஷன் எல்லாத்தையும் வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 28/2/2025 3 PM அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகுது. அதுக்குள்ளே அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணுவாங்க. ப்ரொசீஜர் அண்ட் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன். ஸோ என்ன மிஸ்டேக்லாம் பண்ணக்கூடாது, எப்படி அப்ளை பண்ண எல்லாத்தையும் வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி ஃபோட்டோகிராஃபு, சிக்னேச்சர்லாம் அப்லோட் பண்ணோம் எல்லாத்தையும் வந்து கிளியராக கொடுத்துருக்காங்க. இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து பண்ணாலே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ முக்கியமான இன்ஃபர்மேஷன் இதுதான். யாரெல்லாம் இதுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்களோ கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் இதுமாரி இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு வந்து ரெகுலராக வந்து கிடச்சினே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.